A very good morning, students. 11th standard biobotany, the unit 1 diversity of living world. Already the last class we will discuss about the intro of the living things, the study of the plant botany, so the kingdom of botany and classification, then overall outline of the botany. Now we are going to the living world of biodiversity by the Department of Botany, Sri Vidya Bharati Metric Higher Secondary School. I am from P. Geeta MSc ML, the Department of Botany. Now we will going to the living world. The living organisms, all kind of the organism, a particular character it involving a defining property of the organisms. For example, the growth and then metabolism, movement to locomotion, reproduction, and then irritability, and then defining properties. They are a very important one of living organisms. For example, growth. Growth to increase the size and shape of the organisms. They are intrinsic properties and then eccentric properties. growth அப்படின்றது லிவிங் ஆர்கானிஸ்க்கு மட்டுமே உரியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நான் லிவிங் திங்ஸ்க்கும் உரியது. அதுதான் எக்ஸென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், வெளியே தெரியக்கூடிய பண்புன்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட் ஒன் growth இன்க்ரீஸ் ஆனால் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். த மாஸ் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ், ஒரு உயிரினத்துக்கு எண்ணிக்கைகள் அதிகரிக்கும். அதை நம்ம growth அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு உள் சார்ந்த பண்பாக இருக்கக்கூடியது லிவிங் திங்ஸ்க்கு மட்டுமே. ஸோ இன்க்ரீஸ் த மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த செல்ஸோட மாஸும் நம்பரும் அதிகரிக்கிறது. த செல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் த யூனிசெல் அண்ட் தென் மல்டி செல்ஸ். யூனிசெல் ஆர்கானிசம் இருக்குது அண்ட் தென் மல்டிசெல் ஆர்கானிசம் இருக்குது. யூனிசெல்ஸ் மீன்ஸ் த cells are made up of single, entire body are made up of into single cells. The entire body are made up of multi-cells. In plant growth, it is a indefinite process அப்படின்னு சொல்லுவோம். The cell division occurs in any living organisms. For example, growth ஆகணும் அப்படின்றது ஒரு விரலோ அல்லது ஒரு கையோ உடஞ்சிருச்சு அப்படின்னா மேற்கொண்டு அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் அதுக்கு இருக்கக்கூடிய செல் டிவிஷன் மூலமாக நம்ம நடந்துக்குவோம். இந்த பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ growth அப்படின்றது ரெகுலராக நம்ம வாழ்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் எ ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். இட் இஸ் ஏ இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி. அதோட எண்ணிக்கை அளவு அதிகம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அகம் சார்ந்த பண்பு இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். The same occurs the non-living object of the mountain onion, boulder mountain, and any one of the sedimentation particle. It's to be a growth. So it is a eccentric properties அப்படின்னு சொல்லுவோம். மலைகள், கற்பாறைகள், மரக்குன்றுகள் ஒன்று மேலே ஒன்று செடிமெண்ட் ஆகி படிந்து அப்புறம் பெரிய குன்று மாதிரி சின்ன சின்ன மண் துகள்களாக சேர்ந்து ஒரு பெரிய குன்று மாதிரி உருவாகும். இதை நம்ம வளர்ச்சின்னு சொல்லுவோம். அப்போ நான் லிவிங் திங்ஸ்க்கும் growth அப்படின்ற ஒன்று இருக்குது. எதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா தி ஆஃப் த ப்ரோட்டோபிளாசம்ஸ். ப்ரோட்டோபிளாசம் அப்படின்றது growth வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆஃப் த பாக்டீரியா அண்ட் தென் அமீபா. பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் யூனிசெல்ஸ். அதை வச்சு ஈஸியாக growth-ஐ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதோட கவுண்டிங் நம்பர்ஸ் தென் growth. இது அப்போ growth நான் டெஃபினிட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது லிவிங் ஆர்கானிஸில் டெஃபினேட்டிங் ஃபேக்டர் அண்ட் தென் நான் டெஃபினேட்டிங் ஃபேக்டர் இருக்குது. தே ஆர் ஏ ஸ்பெஷல் ஈவெண்ட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அதில் growth நம்ம நான் டெஃபினேட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் த லிவிங் ஆர்கானிசம். த செகண்ட் ஒன், த செல் ஸ்ட்ரக்சர். ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் மேடப் ஆஃப் ஏ செல்ஸ். The cells are the outer words is a cell wall and then cell membrane. The cells had to be a two type of cell. One is a prokaryotic cell, another one is a eukaryotic cell. Prokaryotic cell and then eukaryotic cell அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான செல்கள் நமக்கு இருக்கு. Prokaryotic cell and then eukaryotic cells. Prokaryotic cells means unicellular. It is a primitive ones. The prokaryotic cell நம்ம primitive ones. Pro means primitive. Karyo means nucleus. Not well defined nucleus, prokaryotic. U means true. Karyot means nucleus. உண்மையான நியூக்ளியஸ் கொண்ட உயிரிகள். The example of prokaryotic, mitochondria and then bacteria, blue green alga. Another example. Next one, cell structure. They are a eukaryotic. Eukaryotic definite nucleus. Other membrane bound organelles are present in a cell. The eukaryotic may be divided of the unicell and then multicell. Already you know about the unicell, single cell, the entire body. The entire body are many more cells, multicell. So cell structure is a defining factor அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா does not involve in a non-living object. Non-living objectல அது கிடையாது. ஸோ defining factorனு சொல்லுவோம். Third one, reproduction. Reproduction is a special kind to produce the young ones for the same kind of the manner. தன்னை போலவே ஒரு உயிரினத்தை உருவாக்கக்கூடியது reproduction சொல்லுவோம். The reproduction property is a own species or perpendicular to each other. The reproduction consists of a entire organism. They divided into three type of reproduction. One is a asexual reproduction, another one is a sexual reproduction, third one is a vegetative reproduction. Asexual, sexual and then vegetative reproduction னு சொல்லுவோம். To new ones to produce the cells and then any one of the old damaged cells to produce the new ones. Only it sets of the reproduction. Reproductionனால் மட்டும்தான் உருவாக முடியும். In sexual reproduction bring out the variation through the recombination. அப்போ நியூ பிளான்ஸ் உருவாகிறதுக்கு பெட்ரோல் மாதிரியே இருக்கக்கூடிய பண்பு உருவாகிறதுக்கு நம்ம வந்து மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் மூலமாக புதிய ஜென்ரேஷனை நம்ம தோற்றுவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கொனிடியா. இது ஒன் டைப் ஆஃப் ஏ ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் பட்டிங் ப்ரொடக்ஷன் ஆகிறது ஹைட்ரில்லா. அதோட டயக்ராம்லாம் பாருங்கள். பட்டிங் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஹைட்ரில்லா சொல்லுவோம். தென் மாஸ்கல். மாஸ்கல்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஏ ப்ரையோஃபைட். ஆல்ரெடி பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் ப்ரையோஃபைட் அப்படின்றத பார்த்துருப்போம். மேற்கொண்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி இருக்குது. இஞ்சி எடுத்து சின்ன சின்ன துண்டாக உடைச்சி போட்டோம்னா அந்த ஓல்டு பார்ட்லேருந்து நியூ ஒன்ஸ் க்ரோத் ஆகும். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, எல்லா லிவிங் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் அட்டன் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கழுதை, கோவேரி கழுதைன்னு கேள்விப்பட்டிருப்போம், மியல்ஸ். அதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்காது. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ டெஃபினேட்டிங் ஃபேக்டரா நான் டிஃபைனிங் ஃபேக்டரா அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஃபைனிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிமுலஸ் அண்ட் தென் ரெஸ்பான்ஸ். தூண்டலுக்கு கரெக்டாக சொல்லணும். நம்ம பிடிச்சி கிள்றோம் யாரோ ஒருத்தருக்கு, டக்குன்னு அவங்க கையை எடுத்துக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வராங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறோம். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த என்வாமெண்ட். கண்டிப்பாக நம்ம என்வாமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். மழை வருது, வெயில் அடிக்குது, அப்பா என்ன ஒரு வெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ஸ்டிமுலை. ஸ்டிமுலை அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். யார் ஒருத்தர் நம்மளை தூண்டி விடுறாங்களோ அவங்கள ஸ்டிமுலைன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம பதிலாக சொல்லக்கூடியது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தே ஆர் ஏ கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிளி இருக்கும். சரி, இப்போ கோமா பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கான்சியஸே கிடையாது. ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? டெஃபினெட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு கோல்டோ ஃபீவரோ வரும்போது
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிவியர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயாட்டிக்கை இன்ஜெக்ஷன் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த ஆன்டிபயாட்டிக் அனுப்பும்போது அவங்க கண்டிப்பாக அந்த ஆன்டிபயாட்டிக்கால் அந்த நர்வ்ஸில் அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. ஸோ ஆன்டிபயாட்டிக்கு அவங்களோட பாடி ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்றது டெஃபினட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஹோமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த என்வாமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணிக்கிறது. ரொம்ப இந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. யூனிஃபார்மில் தான் வரணும், ஸ்கூல் வேனில் தான் வரணும், பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் வரணும், பர்டிகுலர் டைமுக்கு சாப்பிட்ணும். அப்போ அந்த என்வாமெண்ட் டு சேஞ்ச் த ஆர்கானிசம்ஸ். ஸோ திஸ் இஸ் எ ஹோமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு ஈக்குவலாக நடந்துக்கிறது. அப்போ இந்த இது என்ன பண்ணாங்க, ஒரு என்வாமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்னு சொல்லி ஃப்ராகை சொல்லுவோம். அது லேண்டில் வாழக்கூடிய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தன்னை இன்வால்வ் ஆகிக்கும். அதே மாதிரி வாட்டரில் இருக்குமோ இன்வால்வ் ஆகிக்கும். ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் டெண்டன்சி ஆஃப் மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் இன் எ எக்ஸ்டர்னல் என்வாமெண்ட். சீரான உடல்நிலையை பேணுவதற்காக உயிரினங்கள் இந்த சுற்றுப்புறத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். அதை தான் நம்ம சமநிலை பேணுதல் ஹோமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மெட்டபாலிசம். த மெட்டபாலிசம் அனபாலிசம் அண்ட் தென் கெட்டபாலிசத்தை மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் digestion, the eating of the food, and then digestion. Afterwards, the excretion are released out from the body. This is a metabolism event. Anabolism plus catabolism, metabolism. The total number of all chemical event or metabolisms. The broadly divided into anabolism and then catabolism. அது எத்தனையாக டிவைட் பண்ணுறோம், மெட்டபாலிசத்தை அனபாலிசமாகவும் கெட்டபாலிசமாகவும் நம்ம டிவைட் பண்ணுறோம். The building block of body is a anabolism and then does not building block of body catabolism. The breaking down of process னு சொல்லுவோம், building block of process னு சொல்லுவோம். ஓகேவா? வளர்மாற்றம், சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம். தனக்கு உடலுக்கு தேவையான ஈவெண்ட் நடக்கக்கூடியதை அனபாலிசம்னு சொல்லுவோம். உடலுக்கு இருக்கக்கூடிய பிரேக் டவுன் ப்ராசஸை கெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸ்மாலர் மாலிகுல் லார்ஜ் காம்பவுண்டாக மாறுது அனபாலிசம். லார்ஜ் மாலிகுல் டு டிவைடட் இன்டு ஸ்மாலர் லார்ஜ் காம்பவுண்ட் டு டிவைடட் இன்டு ஸ்மாலர் மாலிகுல் கெட்டபாலிசம். கெமிக்கல் எனர்ஜி டு ஸ்டோர்ட் இன் த செல் ஆர்கனல்ஸ். ஏற்கனவே சேமிச்சிருக்கக்கூடிய கெமிக்கல் ஆர்கனல்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கெட்டபாலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். பல அமினோங்கள் 20 அமினோ ஆசிட் டு கிவ் 1 protein. This is a anabolism. Glucose to divided into CO2 and then water. This event are C6H12O6, CO2 and then HO2. This process is known as a catabolism. A very good morning students. 11th standard Biobotany. The unit 1 diversity of living world. Already the last class we will discuss about the intro of the living things, the study of the plant botany, so the kingdom of botany and classification, then overall outline of the botany. Now we are going to the living world of biodiversity by the Department of Botany, Sri Vidya Bharati Metric Higher Secondary School. I am from P. Geeta MSc ML, the Department of Botany. Now we will going to the living world. The living organisms, all kind of the organism, a particular character it involving a defining property of the organisms. For example, the growth and then metabolism, movement to locomotion, reproduction, and then irritability.
and then defining properties. They are a very important one of living organisms. For example, growth. Growth to increase the size and shape of the organisms. They are your intrinsic properties and then eccentric properties. growth அப்படின்றது லிவிங் ஆர்கானிஸ்க்கு மட்டுமே உரியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நான் லிவிங் திங்ஸ்க்கும் உரியது. அதுதான் எக்ஸென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், வெளியே தெரியக்கூடிய பண்புன்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட் ஒன் growth இன்க்ரீஸ் ஆனால் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். த மாஸ் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ், ஒரு உயிரினத்துக்கு எண்ணிக்கைகள் அதிகரிக்கும். அதை நம்ம growth அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு உள் சார்ந்த பண்பாக இருக்கக்கூடியது லிவிங் திங்ஸ்க்கு மட்டுமே. ஸோ இன்க்ரீஸ் த மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த செல்ஸோட மாஸும் நம்பரும் அதிகரிக்கிறது. த செல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் த யூனிசெல் அண்ட் தென் மல்டி செல்ஸ். யூனிசெல் ஆர்கானிசம் இருக்குது அண்ட் தென் மல்டிசெல் ஆர்கானிசம் இருக்குது. யூனிசெல்ஸ் மீன்ஸ் த cells are made up of single entire body are made up of into single cells. The entire body are made up of multi cells. In plant growth it is a indefinite process அப்படின்னு சொல்லுவோம். The cell division occurs in any living organisms. For example, growth ஆகணும் அப்படின்றது ஒரு விரலோ அல்லது ஒரு கையோ உடஞ்சிருச்சு அப்படின்னா மேற்கொண்டு அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் அதுக்கு இருக்கக்கூடிய செல் டிவிஷன் மூலமாக நம்ம நடந்துக்குவோம். இந்த பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ growth அப்படின்றது ரெகுலராக நம்ம வாழ்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் எ ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். இட் இஸ் எ இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி. அதோட எண்ணிக்கை அளவு அதிகம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அகம் சார்ந்த பண்பு இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். The same occurs the non-living object of the mountain onion, boulder mountain and any one of the sedimentation particle. It's to be a growth. So it is a eccentric properties அப்படின்னு சொல்லுவோம். மலைகள், கற்பாறைகள், மரக்குன்றுகள் ஒன்று மேலே ஒன்று செடிமெண்ட் ஆகி படிந்து அப்புறம் பெரிய குன்று மாதிரி சின்ன சின்ன மண் துகள்களாக சேர்ந்து ஒரு பெரிய குன்று மாதிரி உருவாகும். இதை நம்ம வளர்ச்சின்னு சொல்லுவோம். அப்போ நான் லிவிங் திங்ஸ்க்கும் growth அப்படின்ற ஒன்று இருக்குது. எதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா தி ஆஃப் த ப்ரோட்டோபிளாசம்ஸ். ப்ரோட்டோபிளாசம் அப்படின்றது growth வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆஃப் த பாக்டீரியா அண்ட் தென் அமீபா. பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் யூனிசெல்ஸ். அதை வச்சு ஈஸியாக growth-ஐ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதோட கவுண்டிங் நம்பர்ஸ் தென் growth. இது அப்போ growth நான் டெஃபினிட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவிங் ஆர்கானிஸில் டெஃபினேட்டிங் ஃபேக்டர் அண்ட் தென் நான் டெஃபினேட்டிங் ஃபேக்டர் இருக்குது. தே ஆர் ஏ ஸ்பெஷல் ஈவெண்ட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அதில் growth-ஐ நம்ம நான் டெஃபினேட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் த லிவிங் ஆர்கானிசம். The second one, the cell structure. All living organisms are made up of a cells. The cells are the outer words is a cell wall and then cell membrane. The cells had to be a two type of cell. One is a prokaryotic cell, another one is a eukaryotic cell. Prokaryotic cell and then eukaryotic cell அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான செல்கள் நமக்கு இருக்குது. Prokaryotic cell and then eukaryotic cells. Prokaryotic cells means unicellular. It is a primitive ones. The prokaryotic cell நம்ம primitive ones. Pro means primitive. Karyo means nucleus. Not well defined nucleus. Prokaryotic. U means true. Karyot means nucleus. உண்மையான nucleus கொண்ட உயிரிகள். The example of prokaryotic mitochondria and then bacteria, blue green alga. Another example. Next one, cell structure. They are a eukaryotic. Eukaryotic definite nucleus. Other membrane bound organelles are present in a cell. The eukaryotic may be
divided of the unicell and then multicell. Already you know about the unicell, single cell, the entire body are many more cells, multicell. So cell structure is a defining factor அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா does not involve in a non-living object. நான்-லிவிங் ஆப்ஜெக்டில் அது கிடையாது. ஸோ டெஃபினேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். தேர்டு ஒன் ரீப்ரொடக்ஷன். Reproduction is a special kind to produce the young ones for the same kind of the manner. தன்னை போலவே ஒரு உயிரினத்தை உருவாக்கக்கூடியது ரீப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். The reproduction property is a own species or perpendicular to each other. The reproduction consists of a entire organism. They divided into 3 type of reproduction. One is a asexual reproduction, another one is a sexual reproduction, third one is a vegetative reproduction. Asexual, sexual and then vegetative reproduction னு சொல்லுவோம். To new ones to produce the cells and then any one of the old damaged cells to produce the new ones. Only it sets of the reproductionனால மட்டும்தான் உருவாக முடியும். In sexual reproduction bring out the variation through the recombination. அப்போ நியூ பிளான்ஸ் உருவாகிறதுக்கு பெட்ரோல் மாதிரியே இருக்கக்கூடிய பண்பு உருவாகிறதுக்கு நம்ம மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் மூலமாக புதிய ஜென்ரேஷனை நம்ம தோற்றுவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கொனிடியா, இது ஒன் டைப் ஆஃப் ஏ ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் பட்டிங் ப்ரொடக்ஷன் ஆகிறது ஹைட்ரில்லா. அதோட டயக்ராம்லாம் பாருங்கள். பட்டிங் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஹைட்ரில்லா சொல்லுவோம். தென் மாஸ்கல்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஏ ப்ரையோஃபைட். ஆல்ரெடி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ப்ரையோஃபைட் அப்படின்றத பார்த்துருப்போம். மேற்கொண்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி இருக்குது. இஞ்சி எடுத்து சின்ன சின்ன துண்டாக உடைச்சி போட்டோம்னா அந்த ஓல்டு பார்ட்லேருந்து நியூ ஒன்ஸ் க்ரோத் ஆகும். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, எல்லா லிவிங் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் அட்டன் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கழுதை, கோவேரி கழுதைன்னு கேள்விப்பட்டிருப்போம், மியல்ஸ். அதில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்காது. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ டெஃபினேட்டிங் ஃபேக்டரா நான் டிஃபைனிங் ஃபேக்டரா அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஃபைனிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிமுலஸ் அண்ட் தென் ரெஸ்பான்ஸ். தூண்டலுக்கு கரெக்டாக சொல்லணும். நம்ம பிடிச்சி கிள்றோம் யாரோ ஒருத்தருக்கு, டக்குன்னு அவங்க கையை எடுத்துக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வராங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறோம். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த என்வாமெண்ட். கண்டிப்பாக நம்ம என்வாமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். மழை வருது, வெயில் அடிக்குது, அப்பா என்ன ஒரு வெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ஸ்டிமுலை அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். யார் ஒருத்தர் நம்மளை தூண்டி விடுறாங்களோ அவங்கள ஸ்டிமுலைன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம பதிலாக சொல்லக்கூடியது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தே ஆர் ஏ கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சரி, இப்போ கோமா பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கான்சியஸே கிடையாது. ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? டெஃபினெட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு கோல்டோ ஃபீவரோ வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிவியர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படி நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்கை இன்ஜெக்ஷன் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் அனுப்பும்போது அவங்க கண்டிப்பாக அந்த ஆன்டிபயோட்டிக்கால் அந்த நர்வ்ஸில் அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்கு அவங்களோட பாடி ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்றது டெஃபினேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஹோமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த என்வாமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணிக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. யூனிஃபார்மில் தான் வரணும், ஸ்கூல் வேனில் தான் வரணும், பர்டிகுலர் டைமுக்குள்ள நீங்கள் வரணும், பர்டிகுலர் டைமுக்கு சாப்பிட்ணும். அப்போ அந்த என்வாமெண்ட் டு சேஞ்ச் த ஆர்கானிசம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஏ ஹோமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு ஈக்குவலாக நடந்துக்கிறது. அப்போ இந்த இது என்ன பண்ணாங்க, ஒரு என்வாமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்னு சொல்லி ஃப்ராகை சொல்லுவோம். அது லேண்டில் வாழக்கூடிய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தன்னை இன்வால்வ் ஆகிக்கும். அதே மாதிரி வாட்டரில் இருக்குமா இன்வால்வ் ஆகிக்கும். ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் டெண்டன்சி ஆஃப் மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் இன் எ எக்ஸ்டர்னல் என்வாமெண்ட். சீரான உடல்நிலையை பேணுவதற்காக உயிரினங்கள் இந்த சுற்றுப்புறக்கு தகுந்த மாதிரி தன்னை
மாற்றிக்கும். அதை தான் நம்ம சமநிலை பேணுதல் ஹோமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மெட்டபாலிசம். த மெட்டபாலிசம் அனபாலிசம் அண்ட் தென் கெட்டபாலிசத்தை மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் digestion, the eating of the food, and then digestion. Afterwards, the excretion are released out from the body. This is a metabolism event. Anabolism plus catabolism, metabolism. The total number of all chemical event or metabolisms. The broadly divided into anabolism and then catabolism. அது எத்தனையாக டிவைட் பண்ணுறோம்? மெட்டபாலிசத்தை அனபாலிசமாகவும் கெட்டபாலிசமாகவும் நம்ம டிவைட் பண்ணுறோம். The building block of body is a anabolism, and then does not building block of body catabolism. The breaking down of process னு சொல்லுவோம், building block of process னு சொல்லுவோம். ஓகேவா? வளர்மாற்றம், சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம். தனக்கு உடலுக்கு தேவையான ஈவெண்ட் நடக்கக்கூடியதை வந்து அனபாலிசம்னு சொல்லுவோம். உடலுக்கு இருக்கக்கூடிய பிரேக் டவுன் ப்ராசஸை கெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸ்மாலர் மாலிகுல் லார்ஜ் காம்பவுண்டாக மாறுது அனபாலிசம். லார்ஜ் மாலிகுல் டு டிவைடட் இன்டு ஸ்மாலர் லார்ஜ் காம்பவுண்ட் டு டிவைடட் இன்டு ஸ்மாலர் மாலிகுல் கெட்டபாலிசம். கெமிக்கல் எனர்ஜி டு ஸ்டோர்ட் இன் த செல் ஆர்கனல்ஸ். ஏற்கனவே சேமிச்சிருக்கக்கூடிய கெமிக்கல் ஆர்கனல்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கெட்டபாலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். பல அமினோங்கள் 20 அமினோ ஆசிட் டு கிவ் 1 protein. This is a anabolism. Glucose to divided into CO2 and then water. This event are C6H12O6, CO2 and then HO2. This process is known as a catabolism. The flow chart of the biodiversity, living organism and then non-living things. The single cells are first formed as the atom together unit to the compound and then molecule. Also sometimes they are non-living crystallized form and mixture compound. This is a non-living. The study of the non-living, it is a physics and chemistry. Then atom together unit of organs, a single cell or unicells, maybe is the example of zygote. To divide into the cell division to occurs in a new plant body. அப்போ பல மாலிகுல் சேர்ந்து ஒரு சிங்கிள் செல்னு சொல்லுவோம். சிங்கிள் செல் சேர்ந்து ஒரு பல திசுக்களை உருவாக்குவது. அந்த சின்ன சின்ன மாலிகுல் காம்பவுண்ட் எல்லாமே ஆர்கனல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்கனல்ஸ் நான் லிவிங்காக இருந்துச்சுன்னா மேபி கிறிஸ்டலைஸ் ஃபார்ம் அண்ட் மிக்சரல் காம்பவுண்ட் தென் கொலாய்டலாக இருக்கும். இட் மேபி த லிவிங் திங்ஸ். தே ஆர் ஏ dividing cells. I mean the protoplasm occurs, it present in a living things. அப்போ single cell to form the tissue. Group of cell is known as a tissue. Group of tissue is known as a organ. Group of organ பல ஆர்கன் சேர்ந்தது. ஹார்ட், கிட்னி, லங்ஸ், இந்த மாதிரி பல ஆர்கன் சேர்ந்தது ஒரு ஆர்கன் சிஸ்டம். பல ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து அது என்டையர் பிளான் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்டையர் பிளான் பாடியில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம பாப்புலேஷன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஏ கம்யூனிட்டி. அதுதான் ஒரு உலகத்தை உருவாக்குது. பல கூட்டமாக சேர்ந்தோம்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் சேர்ந்ததை கம்யூனிட்டியாக டிவைட் பண்ணுறோம். தென் என்டையர் வேர்ல்டை ஃபார்ம் பண்ணுற இக்கோசிஸ்டம். தஸ் ஒன் இஸ் ஏ பயோஸ்பியர். இதுதான் நம்ம பயோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ஆர்கன்ஸு, திசூஸ் இது எல்லாமே இண்டிவிஜுவல் பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ். The entire world, a group of together unit of organism, ecosystem. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம் சேர்ந்து நம்ம ecosystem அப்படின்னு சொல்கிறோம். Students, the next one, new topic, virus. மொபைலை ஓப்பன் பண்ணாவே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது ரிலேட்டிவ்ஸ் குரலை கிடையாது, வைரஸ் பற்றின ஆடை தான் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இந்த வைரஸ் அப்படின்றது நம்மளை ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஒன்றுஸாக இருக்குது. அப்படி என்ன தான் இந்த வைரஸ் அப்படின்றதும் இது இப்போ மட்டுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஏற்கனவே எப்போ இருந்து பிடிச்சி இந்த வைரஸ் அப்படின்றது இருக்குது. இந்த வைரஸ் அப்படின்றதுக்கு மீனிங்கே பாய்சன் அர்த்தம். இது பேரை சொன்னாலே இது ஒரு விஷம்தான். இந்த வைரஸ் அப்படின்றது மிக நுண்ணியது. ஸோ இட் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக்கல் இன் நேச்சர்.
இது மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம், மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும். தே ஆர் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாராசைட்ஸ். வைரஸ் அப்படின்னாவே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், இது ஒரு பாய்சன். மைக்ரோஸ்கோப்பிக்கில் மட்டும்தான் தெரியும். தே ஆர் எ ஆப்ளிகேட் ஒன்ஸ். செல்லுக்குள்ளே கண்டிப்பாக வாழக்கூடிய ஒரு கட்டாய ஒட்டுண்ணி, நிலை மாறாமல் இருக்கும். ஆப்ளிகேட் அப்படின்னா நிலை மாறாது, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். வைரஸ்னாவே எப்பவுமே டிசீஸ் காஸ் பண்ணும், அவ்வளோதான். அதெல்லாம் மறுபடியும் கொஞ்சிக்கிட்டுலாம் இருந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல, நமக்கு நல்லது எதுவும் செய்ய போகிறதில்ல. பட் பாக்டீரியா யூஸ்ஃபுல் அண்ட் தென் ஹார்ம்ஃபுல் ரெண்டுமே இருக்குது. வைரஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக நிலையே மாறாது. இது ஒரு இன்ட்ராசெல்லுலார் பாராசைட், ஒட்டுண்ணி, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். In this virus are also known as a nucleoprotein particles அப்படின்னு சொல்லலாம். லத்தீன் லாங்குவேஜில் வைரஸ்க்கு விஷம்னு சொல்கிறோம், இது மைக்ரோஸ்கோப்பிக்கில் தான் தெரியும். ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாராசைட் சொல்வோம். வைரஸ் இஸ் எ நியூக்ளியோப்ரோட்டீன் பார்ட்டிக்கல். தே சரௌண்டட் பை எ சம் கைண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் கோட். இன் திஸ் ப்ரோட்டீன் கோட் இஸ் known as a capsid. The smaller subunit of capsid is known as a capsomer. வைரஸ் ப்ரோட்டீன் கோட்டு யாரை சரௌண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டால் the presence of a nucleic acid. The entire world nucleic acid divided into deoxyribonucleic acid and then ribonucleic acid surrounding the coat of protein. This is a viral virus oda general thoughts. The study of the virus is known as a virology. The first discovered the virus is Ivanovsky. Ivanovsky தான் ஃபஸ்ட்டு வைரஸை டிஸ்கிரைப் பண்ணார். பட் த ஸ்டான்லி ஐசோலேட் த கிறிஸ்டலைன் ஃபார்ம். கிறிஸ்டல் ஃபார்மில் ஐசோலேட் பண்ணி எடுத்தவர், வைரஸை படிகப்படுத்தி எடுத்து காட்டியவர் யாருன்னு கேட்டால் WM ஸ்டான்லி. தட் இஸ் எ அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் தான் வைரஸை ஃபஸ்ட்டு படிகப்படுத்தி காட்டினார். ஸோ அதுக்காக ஒரு நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வைரஸில் அதிகளவு ஃபேமஸானது பெய்ஜிங் சயின்டிஸ்ட். த வைரஸ் ஆர் கால்ட் அஸ் எ கண்டாகியம் வேவியம் ஃப்ளூயிடியம் அப்படின்னு சொன்னார். வைரஸ் தொற்றுத்தன்மை வாய்ந்த ஒரு உயிருள்ள திரவம். வைரஸோட சாரை எடுத்து இப்படி தெளித்தோம்னா அந்த யார் மேலே தெளிக்கிறாங்களோ அவங்களே நோய் வந்துடும். அதுதான் உயிருள்ள விஷத்தன்மை வாய்ந்த ஒரு திரவம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார். தொற்றுத்தன்மை எங்கேருந்து இந்த சாரை பயன்படுத்தியிருப்பார்? டொபேக்கோ அப்படின்றதுல புகையிலையில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புகையிலையில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு வைரஸ். உடனே அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. என்னடா ரொம்ப எல்லா புகையிலையும் இப்படி ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தில் இன்வால்வ் ஆனாங்க. அப்படி வந்ததில் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு புகையில இருந்துச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எல்லா கண்ட்ரிஸும் புகையில யார் யார் கல்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சாறு எடுத்து பார்த்துருக்காங்க, அதை பாக்டீரியல் ஃபில்டரில் ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டஸ் நாட் ஃபில்டர் இன் ஏ பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன். பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷனில் ஃபில்டர் ஆகலை. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கும்போது ஃபில்ட்ரேஷன் ஆகலை. அப்போ பாக்டீரியாவை விட மிகச்சிறிய நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லி வைரஸை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ வைரஸ் அதோட திரவம் கூட அதோட சொல்யூஷன் கூட விஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல இம்பார்ட்டண்டாக இந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. டிஸ்கவர்ட் பை த வைரஸ் ஆர் ஐவனோஸ்கி, பெய்ஜிங் டு கண்டாகியம் விவிஎம் ஃப்ளூயிடியம் டு கால்ட் as the virus. Stanley isolated in a first form of crystallized virus is a nucleoprotein particle. They cover by the protein coat. In this protein coat is known as a capsid. The capsid are covered in a nucleic acid, maybe either or DNA and then RNA. Never but not never both. எப்பயுமே ரெண்டுமே இருக்காது. நமக்குலாம் டிஎன்ஏவும் இருக்குது, ஆர்என்ஏவும் இருக்குது. டிஎன்ஏ ஜெனட்டிக்கல் கேரக்டரை பாஸ் பண்ணும், ஆர்என்ஏ டு ரோல் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். பட் வைரஸ்க்கு டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும் அல்லது ஆர்என்ஏ இருக்கும். டிஎன்ஏ இருந்தால் அது டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ இருந்தால் அது ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லி வைரஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். தென் சைஸ் ஆஃப் த வைரஸ். வைரஸோட சைஸ் நிறைய வைரஸ் இருக்குது, அது வேரி ஆகும். எபோலா வைரஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட பாருங்கள் COVID-19 அப்படின்னு சொல்லி வைரஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அவங்களோட டயாமீட்டருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும்.
நம்ம புக்கில் கொடுத்துருக்குது பாக்டீரியா பேஜோட மெஷர்மெண்ட் 10 to 100 நானோமீட்டரில் இருக்கும். டொபேக்கோ மொசைக் வைரஸ் தான் டிஎம்இன்னு கொடுத்துருக்கான். அது 300 into 20 நானோமீட்டர் அளவு மிகச்சிறியதாக இருக்கும். இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சரை மேபி சிமெட்ரிக்கல், அதோட ஸ்ட்ரக்சரை டிவைட் பண்ணும்போது 3 kind of வைரல் கிடைக்கிது நமக்கு. குபாய்டல் ஃபார்ம் அண்ட் ஹெலிக்கல் ஃபார்ம் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். உனக்கு அதுக்குரிய மீனிங் தெல்லாம் எழுதிக்குவாங்க. குபாய்டல் மீன்ஸ் கனசதுர வடிவம், தென் ஹெலிக்கல் அப்படின்னாவே சுருண்டிருக்கும், சுருள் வடிவம். இங்கே பாருங்கள் டயக்ராம் பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. குபாய்டல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வந்து சுருள் வடிவத்தில் இருக்கும். 3 வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். த எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இஸ் எ T4 பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். குபாய்டல் எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ் அண்ட் தென் ஹெர்பைசஸ். லாஸ்ட் இயர் பப்ளிக் 3 mark கொஷின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் ஹெலிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அண்ட் தென் டொபேக்கோ மொசைக் வைரஸ், த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் TMV. அடினோ வைரஸ்னால் என்ன, நமக்கு வந்து சுவாசத்தில் ரெஸ்பிரேட்டரி மூச்சு விடாமல் பண்ணும், மூச்சே விட முடியாது, ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணக்கூடியது அடினோ வைரஸ். ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது நிமோனியா, ஃபீவர் நமக்கு வரும், அந்த வைரஸ் நம்ம அட்டாக் பண்ணிச்சுன்னா ஹெட்ஏக் வரும், ரொம்ப டயர்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து லிம்ப் நம்ம சுவாச பாதைகளில் வீங்க வச்சிரும். இது வந்து ஹெர்ப்ஸ் வைரஸ். செகண்ட் ஒன் ஹெலிக்கல். ஹெலிக்கல் வைரஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியோபேஜ், வேக்சினியா. பாக்டீரியோபேஜ் நமக்கு தெரியும். பாக்டீரியோபேஜ் எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியாவை கில் பண்ணுதோ, த கில் ஆஃப் த பாக்டீரியா இன் திஸ் வைரஸ் பாக்டீரியோபேஜ். பேஜ் மீன்ஸ் டு கில், பாக்டீரியாவை கில் பண்ணனால பாக்டீரியோபேஜ். நெக்ஸ்ட் ஒன் வேக்சினியா வைரஸ். வேக்சினியா வைரஸ் அப்படின்றது சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். சின்னம்மை அப்படின்னு சொல்லி உடம்பு முழுக்க அப்படியே, இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து என்ன பண்ணாங்க, சுத்தமாக அந்த வைரஸே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. உடம்பு முழுக்க சின்ன சின்ன கொப்பளமாக தோன்ற அம்மா போட்டுக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெறும் நீராக வடியும். உடனே வடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அந்த நோய் வந்துடும் சொல்லி அம்மா போட்டவங்களை கட்டி தூக்கி எங்கேயோ ஒருத்தர் தூரமாக தள்ளி விட்டுருவாங்க, அவங்க உயிரோடு இருந்தால் கூட. அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் அந்த வைரஸ் வந்துச்சு. அதை வந்து நம்ம கில் பண்ணாங்க. அப்போ சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறாங்க, சின்னம்மை அம்மை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த டிசீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. தென் வைரஸ் ஆர் லிவிங் அண்ட் தென் நான் லிவிங். வைரஸ்க்கு மட்டும் ஏங்க எந்த ஒரு மருந்தை, ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, இப்போ இருக்கக்கூடிய COVID-19 கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த வைரஸ்க்கு மட்டும் நம்மளால் எந்த ஒரு மெடிசனும் இல்லை. ஏன்னா டு சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர், அது தன்னோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அது லிவிங்காக நான் லிவிங்கானே தெரியாது எல்லா சயின்டிஸ்ட்க்கும். தே ஆர் ஏ பயாலஜிக்கல் பேசிஸ், பார்டர் லைன் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங். அது உயிரோடு இருக்குமா இல்லை உயிரோடு இருக்காதா, உயிரற்ற பண்பா இல்லை உயிருள்ள பண்பா, எதுனே தெரிய முடியாது. இது லிவிங், அது நான் லிவிங்னு சொல்லிடலாம். ஆனால் வைரஸ் மட்டும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. லிவிங் கேரக்டர் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர் இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுனால தே ஆர் ஏ பயாலஜிக்கல் பேசிஸ், இது உயிருள்ள ஒரு புதிர் அப்படின்னு சொல்லி வைரஸை சொல்லிட்டாங்க. தே ஆர் பார்டர் லைன் பிட்வீன் ஏ லிவிங் அண்ட் தென் நான் லிவிங். ஃபஸ்ட்டு லிவிங் கேரக்டர், நான் லிவிங். ஃபஸ்ட்டு லிவிங்னு வைக்கலான்னு பார்த்தாங்க. ஏன்னா தே பிரசன்ஸ் ஆஃப் ஏ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். அதில் வந்து டிஎன்ஏ இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. டிஎன்ஏ ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உயிருள்ளது தான். ஸோ அதனால் லிவிங்கில் வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். தே கேபபிள் ஆஃப் த மியூட்டேஷன், சடன் சேஞ்சஸ் நடக்கும். கேரக்டரு இப்போ யங் ஒன்ஸில் இருக்கும்போது மெச்சூர் ஸ்டேஜ், அப்போ வந்து மியூட்டேஷன், சடன் சேஞ்சஸ் அதோட குரோமோசோமில் ஜீனில் நடக்கும். ஸோ அதனால் லிவிங் கேரக்டர் வைக்கலாம்னு டிசைட் பண்ணோம். அடுத்து எபிலிட்டி டு மல்டிப்ளை வித் இன் ஏ லிவிங் செல். லிவிங் செல் நம்மளோட செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஈச் செல் தே ஆர் ஏ மோர் நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், தே ஆர் ஏ ரேப்பிட்லி க்ரோத். அப்போ போய் நம்ம நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ இது உயிருள்ள இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை டிசைட் பண்ணாங்க. டு ஏபிள் டு இன்ஃபெக்ட் த கேஸ் டிசீஸ் இன் ஏ லிவிங் பீயிங். கண்டிப்பாக ஒரு உயிரினத்துக்கு இது வந்து நோயை உண்டாக்கும். அது வந்து கண்டிப்பாக நேற்று பார்த்தோமே இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். க்ரோத்து அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன், அந்த மாதிரி ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரி இதுக்கு இரிட்டபிலிட்டி அப்படின்றது இருக்குது. கரெக்டாக போய் த ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் இருக்கும். பிளான்ட்டை போய் அட்டாக் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட் வைக்கணும். ஹியூமனை போய் அட்டாக் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நியூக்ளிக், இவங்களை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்சிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வைரஸ் லிவிங்னு சொல்லலாம், பட் நான் லிவிங்னு சொல்ல முடியும். பிகாஸ் த வைரஸ் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் கிறிஸ்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது நான் லிவிங்னு சொல்லிக்கிறோம்.
மெட்டபாலிசமே நடக்காது. ஏன்னா எந்த ஒரு உயிரினுக்கும் மெட்டபாலிசம் அப்படின்றது நடந்தாகணும். ஜீரணமாகணும், எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும், லார்ஜ் காம்பவுண்ட் ஸ்மாலர் மாலிகுலாக மாறணும். அந்த லார்ஜ் காம்பவுண்ட் ஸ்மாலர் மாலிகுலாக மாறிச்சு, ஸ்மாலர் மாலிகுல் வந்து எனர்ஜி அப்டேக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அதில் வந்து நடைபெறாது. ஸோ அதனால் அது நான் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஆக்டிவேட் அவுட் சைட் செல்லுக்குள்ளே போனால் மட்டும்தான் அதனால் தன்னோட மல்டிப்ளிகேஷன் ஆக முடியும். ஆனால் செல்லுக்குள்ளே போகலைன்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் ஆகாது. தே இன்ஆக்டிவேட் அவுட் சைட் த ஹோஸ்ட் டூ நாட் ஷோ த ஃபங்க்ஷனல் அட்டோனமி. தானாகவே எதுவுமே அது வந்து என்ன சொல்ல எந்த ஒரு செயல்பாடும் அதில் இருக்காது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். இப்போ என்சைம் நிறையா படிச்சிருப்பீங்க, கிளைகாலிசிஸில் குளுக்கோஸில் படிச்சிருப்பீங்க, ஹெக்ஸோகைனேஸ், அதுக்கப்புறம் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ், அந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸோட செயல்பாடு எதுவுமே இதில் வந்து கிடையாது. ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் லிவிங் கேரக்டராகவும் அதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ வைரஸ்க்கு லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்ற எந்த ஒரு டிசைட் பண்ணாதனால தே ஆர் பார்டர் லைன் பிட்வீன் த லிவிங் அண்ட் த நான் லிவிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சொன்னதை நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க, டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. லிவிங் கேரக்டர் நான் லிவிங் கேரக்டர் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் மீனிங் ஏதாவது தரல அப்படின்னா கால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. We will see the next class.